வெல்கம் டு சன்ஷைன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 5லிருந்து 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் 2 ஸ்பூன் எண்ணெயும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியை சூடு பண்ணுங்க. பாருங்க, தண்ணி சூடாயிருச்சு. நான் 250 கிராம்ஸ் பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தண்ணியில் போட்டு இதை வேக வைக்கலாம். நான் இன்னைக்கு பெனே பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த பாஸ்தா வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் வேக விடலாம். 7 நிமிஷம் ஆயிருச்சு. பாருங்க, பாஸ்தா நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு பாஸ்தாவை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 கப் கேப்சிகமும் 1 கப் கார்ன் வேக வச்சதும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணுங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 2 ஸ்பூன் மைதா சேர்த்து மாவு உருண்டை பிடிக்காம மெதுவாக கலரி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, மாவு நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இதில் 1/2 லிட்டர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அதை கலரி விடுங்க. பாருங்க, பால் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு.
இப்போ இதில் ஒரு பிரியாணி இலையும் 2 கிராம்பும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி திக்காயிருச்சு. இப்போ நம்ம அதில் சேர்த்த பிரியாணி இலையும் கிராம்பையும் சாஸிலிருந்து எடுத்து தனியாக வெளியில் வச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற கேப்சிகமையும் கார்னையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பாஸ்தாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, பாஸ்தா நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, நல்ல க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. நீங்கள் சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.